இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள், நிறைய கவலைகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமா இருக்குதுங்க. சிறப்பான காலமா இருக்க போகுது. எவ்வளோ பிரச்சனைகளும் எவ்வளோ வருத்தங்களையும் தாங்கிக்கிட்டு மனசை ரொம்ப கல்லாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ரணமாக தான் ஆக்கி வச்சிருப்பீங்க இது நாள் வரைக்கும். ஆனால் இது அத்தனைக்கும் மாறக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த 48 நாட்கள் மேஷராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கணும். எந்த விதத்தில் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத இப்போ எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். இது நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு அது ஒரு சோதனையாக கொடுத்தது, ஒரு சவாலாக கொடுத்தது. அந்த சவாலில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் இனி மாறக்கூடிய காலகட்டமாக தாங்க இந்த காலகட்டம் இருக்குது. கவலை இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த பதிவானது மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதனால இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கும் பொழுது சில நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால இந்த 48 நாட்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு எதை மாதிரியான செயல்கள் செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியுங்க. இது நாள் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் கவலைகள் இருந்தாலும் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் பல பேர் தவிச்சு போய் நின்று இருப்பீங்க. இப்போ எல்லாம் மாற்றத்திற்கான காலகட்டமாக தாங்க இருக்குது. மேஷராசிக்காரர்களின் துல்லியமான கணிப்பை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக எப்படி இருக்குது, காலங்கள் எப்படி உங்களுக்கு இருக்குன்னு ஆழமாக சிந்திச்சு கரெக்டாக துல்லியமாக சொல்ல போகிறேன் பாருங்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 45 நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியில இருந்து மாறிக்கிட்டே இருப்பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் பெயர்ச்சி ஆகிறார். அது வரைக்கும் சிம்ம ராசியில இருந்துட்டு இருக்கார். ஜூலை 28க்கு பிறகு கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதான் 45 நாளைக்கு ஒரு முறை அவர் பெயர்ச்சி ஆகிட்டே இருப்பார். செவ்வாய் எப்படியும் சரியாக இருந்தால் தாங்க மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சிலவங்க சனி பகவானை மட்டுமே வைத்து பலன்களை முழுமையாக அனுபவிப்பீங்களான்னா கிடையாதுங்க. அதுதான் நினைச்சுக்கிறாங்க, சனி சரியில்லை, சனி பகவான் சரியில்லை. இல்லை, ராகு கேது செவ்வாய் இந்த மூணுமும் நீங்க பார்க்கணும். அதே போல சனி பகவானோடு பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது செவ்வாய் குரு. இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தாங்க பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டு நம்ம எப்படி வெளியே வரலான்னு பார்க்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீதிக்கு சொந்தக்காரராக இருப்பார். அதனால தான் நீங்களும் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் சரியான அமைப்பில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள். கரெக்ட், தப்புனா தப்பு, சரினா சரி, உண்மைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பீங்க. மேஷராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே உண்மையாக இருக்கணும், நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் உங்களுடன் சேருபவர்கள் எல்லாம் எப்படி வராங்கன்னா அவங்க உண்மையா இருக்க முடியாது. அதனால அவங்க உங்ககிட்ட போலியா நாடகம் ஆடுறது, போலியா நடிக்கிறது, உங்ககிட்ட இருந்து ஏதோ சில விஷயங்களை ஆதாயமாக தேடிக்கிட்டு போறது, இதுக்காகவே நிறைய பேர் பழகுவாங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டி யாருக்கிட்டையுமே இருக்காதுங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்த்தாலும் இவங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் பழகுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வேற மாதிரியாக இருந்தாலும் உங்ககிட்ட உங்களை மாதிரியே இருக்கிற மாதிரியான ஒரு நாடகத்தை தான் ஏற்படுத்தி இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. எத்தனையோ இடங்களில் இதனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருப்பீங்க. இதனால பல பாதிப்புகளை இது நாள் வரைக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. எத்தனையோ இடத்துல இதை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதே போல மேஷராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தன்னிச்சையாக செயல்படணும் தான் நினைப்பாங்க. யாருக்கும் அடிபணிந்தோ இல்லை அவங்க சொல்ற பேச்சை கேட்டோ நடக்கணுன்ற எண்ணங்கள் இருக்காது. இதுவும் உங்களுக்கு ஒரு பலகீனமாயிருது. ஏன்னா இப்படி யார் பேச்சும் கேட்காம நான் ஸ்டெடியா என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு நீங்க நிற்கும் பொழுது உங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அவங்க உங்க வழிக்கு வர மாதிரி செஞ்சுட்டு, ஆனா அவங்கெல்லாம் உங்க வழிக்கெல்லாம் வரமாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாயத்தை தேடிக்கிட்டு அவங்க உங்களை தூக்கி போட்டு போயிருப்பாங்க. எத்தனையோ இடங்களில் இதுவும் உங்களுக்கு ஒரு வலிகளை கொடுத்துருக்கும், அவமானத்தை கொடுத்துருக்கும். பல பிரச்சனைகள் உங்களை சுற்றி வந்ததுக்கு காரணமே இதான்.
பல பேர் உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அதே போல மேஷராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலோங்கிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். அதே போல நியாயமா இருக்கக்கூடிய எண்ணங்களா இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு தெளிவான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாகத்தான் மேஷராசிக்காரர்கள் இன்றைய வரைக்கும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்களுடைய சிந்தனைகள் அந்த அளவுக்கு நியாயமா இருக்கும். இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்ட்டு. ஆனா எதுவுமே உங்களுக்கு நடக்காமல் போயிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம்ட்டு. நிறைய இடங்கள்ல உங்களை மீறி நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு பிளான் போட்டு அதுல சக்சஸ் ஆகலனா கூட பரவாயில்லைங்க, அதுல தோத்து போய் அதனால பல பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாம ரொம்ப சிக்கி தவிச்சிருப்பீங்க. இது எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இது நாள் வரைக்குமே இந்த மாதிரியான சிக்கல்கள் தன்னால தேடி வந்ததாவே இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமா தாங்க இருக்கு. சனி பகவானின் தாக்கங்கள் இருந்தாலும், சனி பகவான் உங்கள் விரய சனியாகவே இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான அமைப்புல தாங்க இருக்கு. அது எப்படி கையாளணும் அப்படின்னு மட்டும் இப்ப பார்க்கலாங்க. ஒரு சில விஷயங்களில் நீங்க உறுதியாக இருந்தாகணுங்க. விட்டு கொடுக்க கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, அலட்சியம் இருக்கக்கூடாது. முழுமையான எண்ணத்தோடு செயல்படணும். நம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டுமே இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியா பயன்படுத்திக்கலாம். நம்பிக்கை இல்லாம ஏதோ போறோம்ப்பா, ஏதோ முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு வந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனா முயற்சியை முழுசா பண்ணுங்க. முயற்சியை முழுசா பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். இந்த 48 நாட்கள் உங்களுக்கு நல்ல காலமாகவே இருந்தாலும் கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப உஷாரா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். இப்ப இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருமே மனசுல நல்ல ஆழமா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க மனசுக்குள்ள சொல்லி வச்சுக்கணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத. ரொம்ப கவனமாவே இருந்தாகணுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் இருந்தாகணும். தேவையில்லாத பேச்சுக்கள் நீங்க பேசக்கூடாது. அதே போல உங்களிடம் தேவையில்லாமல் ஏதோ பேசுறாங்க, தேவையில்லாத ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அதற்கும் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. அந்த பேச்சுகளை காதில் வாங்கக்கூடாது. அது எப்படி நீங்க முயற்சி பண்ணணும். அது யாரா வேணா இருக்கட்டும்ங்க, உங்களுக்கு பாஸா கூட இருக்கட்டும், உங்க வேலைக்கு செய்யக்கூடிய முதலாளியாகவே இருந்தாலும் சில இடங்களில் நீங்க கட்டுப்பாடாக தான் இருந்தாகணும். அவங்க அனாவசியமா பேசுறாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசினா காது கொடுத்து கேளுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அமைதியா இருந்துருங்க அந்த இடத்துல. அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருந்தாலும் சில சிக்கல்கள் வருவது காரணமாயிடுது. அதே போல தேவையற்ற பேச்சுக்களை உங்ககிட்ட இருந்து வர வைப்பாங்க. எதையாவது சொல்லி நீங்க ஏதாவது சொல்ற மாதிரியான அமைப்பு ஏற்படும். அதை வச்சு பல பேருக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாங்க பல பேர். அதே போல மற்றவங்கள பத்தி உங்ககிட்ட பேசும்பொழுது நீங்க அது காது கொடுத்து கூட கேட்கக்கூடாதுங்க. மற்றவங்கள பத்தி பேசுறாங்கன்னா அங்க ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்க பேசுறவங்க பேசிட்டு கடைசியில நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அங்க மாத்தி சொல்லி விட்டுருவாங்க. உங்களை பத்தி தப்பான தகவல்களை சொல்லிடுவாங்க. அதனால பேசும்பொழுது மிக மிக கவனமா பேசுங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே போல மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் அவங்க எண்ணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உயர்ந்த இடத்துல இருக்கணும், உன்னதமா இருக்கணும், எல்லாருக்கும் உதவக்கூடியவர்களா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நீங்க. ஆனா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த நிலையிலையும் உங்களை உண்மையாவோ உறுதியாவோ இருக்க விடாம இருக்கு. இந்த சூழ்நிலை உங்களை கைதியாக்கிடு. எதுக்கோ ஒண்ணுத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு உங்களோட சுய சிந்தனைகளையும் சுய செயல்களையும் விட்டுடுறீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி இருக்காதுங்க. தெளிவா நீங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அப்படித்தான் இருந்தாகணும். அது கஷ்டம்தான் இருந்தாலும் அதற்கு தகுந்தா போல நீங்க மாறித்தான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கான காலமும் வரும், உங்களுக்கான நல்ல நன்மைகளும் ஏற்படும். மற்றவங்களுக்காகவே இது நாள் வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை நீங்க கடந்து போயிருக்கலாம், அனுசரிச்சு போயிருக்கலாம். ஆனா எல்லா இடங்களிலும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட சுய மரியாதை அங்க இழக்கப்படுது, சுய கௌரவங்கள் இழக்கப்படுது. அதனால உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எப்படி செய்யணும், ஏது பண்ணணுங்கிறதுல தெளிவான எண்ணங்களோடு இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பண பிரச்சனையில் கையாளுவது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க.
இது நாள் வரைக்குமே பல பிரச்சனைகளை பணத்தால தான் நிறைய பேர் சந்திச்சு வந்திருக்காங்க. பணத்தை வச்சுதான் வேற மற்ற பிரச்சனை கூட உருவாயிருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு கஷ்டத்துல இருக்க மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். உங்க கையை மீறி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. கடன் அதிகமா இருந்திருக்கலாம். இது வரைக்குமே கடனை வச்சுக்கிட்டே எத்தனையோ விஷயங்கள்ல சிக்கி தவிச்சவங்க நீங்க தான். அதே போல கடன் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நிவர்த்தி ஆகுமானா இப்ப ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப கடன் உங்களை சுத்தி மேலும் மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. கடன் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கடன் வாங்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. வேற வழியே இல்லை, நான் கடன் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் வாங்கணும். இல்லை சமாளிச்சுக்கலாம், இப்போ வாங்கலைன்னா வேற எப்போ வேணாலும் வாங்கிக்கலான்னு சில விஷயங்கள் இருந்தால் இப்பொழுது கடன் வாங்கி எதுவுமே செய்யாதீங்க. கடன் சிறிது காலத்துக்கு அடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப காலம் எடுக்கும். முழுசா முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்க மாதிரி இருக்கும், டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கும், நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் கடனை தவிர்ப்பது நல்லது. இல்லைங்க நான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையிலே தாங்க இருக்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா வாங்கலாம். ஆனால் அதை நிதானத்தோடு வாங்குங்க. எதற்கு வாங்குறீங்களோ அதற்கு தான் பயன்படுத்தணும். இதற்கு வாங்கி வேற பயன்படுத்திட்டு மறுபடியும் வாங்கக்கூடிய சூழ்நிலையை எப்பொழுதும் அமைச்சுக்க கூடாது. கடன் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும், ஏற்கனவே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. இது மேஷ ராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கு, பல பேருக்கு இருக்கு. கடனால ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சவங்களும் நிறைய பேர். ஏன்னா கடன் ஒரு வாழ்க்கையை எப்படி என்னதான் நமக்கு நல்லது கிடைச்சாலும் அந்த கடனால நம்மளை வாழ விடவே விடாது. எல்லா விதத்திலும் நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க. அதனால முடிந்த வரைக்கும் கடன்களை தவிர்ப்பது நல்லது. கடகராசியில நீச்சஸ்தானத்துல இருந்து இப்ப செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு வர்றதுனால கடன்கள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக அடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல சனியின் பாதிப்பும் இப்ப இருக்கிறதுனால, செவ்வாய் உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு மாறும் வரைக்குமே உங்களுக்கு பல சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கும். சனியும் செவ்வாயும் சேர்ந்தாலே பல பிரச்சனைகள் யாருக்கா இருந்தாலும் வரும். அது உலக அளவுல இருக்கும். அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாவே இருக்கும். அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ரொம்ப நிதானத்தோடு இருந்தீங்கன்னா இந்த 45 நாட்களுக்குள் பல மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக்கலாம். இந்த 48 நாட்களும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத முடிவா பார்த்துக்கோங்க. கடனை ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடாதுங்க, அதிகமா பேசக்கூடாது, தேவை இல்லாதவர்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்திக்காது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஜூலை 28க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சிறிது மாற்றம் ஏற்படும். இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க ஏதாவது பேசுறீங்க, இப்ப ஏதாவது செய்றீங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகளாக மறைமுக எதிரிகளாக நேரடியா வந்துட்டா கூட நீங்க சமாளிச்சிருவீங்க. மறைமுகமா நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். கடன்ல மற்றவங்க கடன் யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட உங்களை ரொம்ப தொல்லை பண்ண சொல்லியோ ப்ரெஷர் பண்ண சொல்லியோ நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் இந்த உறவுகள் கிட்ட நீங்க கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்கன்னா வேறு ஒரு சொந்தங்கள் உங்களை டார்ச்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கிட்ட சொல்லி உங்களை இன்னும் அப்படியே போட்டு அழுத்தத்தை கொடுப்பாங்க. அந்த அழுத்தமானது உங்களால தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால இப்ப இன்னும் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மட்டும் போதுங்க. அதே போல உங்களை புரிய வைக்கணும், உங்களை நியாயப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் பேசாதீங்க. உங்களெல்லாம் அவங்க நல்லவங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. அதனால அந்த நிமிஷம் வேணா உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். அது நிரந்தரமான ஒன்று கிடையாது. ஒரு சில விஷயங்களை பேசாமல் இருந்தாலே நிரந்தரமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்டுடும். யாருக்கிட்டையும் உங்களை ப்ரூஃப் பண்ணிக்கணும், நீங்க நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ணிக்கணும்ன்ற இடத்துக்கு வரவே கூடாது. அந்த எண்ணத்துக்கும் வரக்கூடாது. நீங்களாவே இருங்க. எத்தனை பேர் என்ன வேணாலும் இது வரைக்குமே எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிட்டீங்க. எத்தனையோ பேர் உங்களை ரொம்ப தப்பான ஆட்களாக காட்டிட்டாங்க. அதனால என்ன ஒன்றும் ஆயில்ல, ஒன்றும் ஆக போறது கிடையாது. சொல்றவங்க யாரும் உத்தமர்களும் கிடையாது, ரொம்ப உலக அளவில் அவங்க ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. அதனால அவங்களும் சாதாரண மனுஷங்க. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். கண்ணுங்கருத்தோடு உங்க வேலையை கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த வேலை எடுத்து செய்தாலும் அந்த வேலையிலேயே இருக்கணும், முழு முயற்சியா இருக்கணும். அதாவது நான் வேலை செய்யறேங்க அப்படின்னுட்டு நீங்க பாட்டு அலட்சியப்படுத்திட்டு இந்த வேலையை அப்புறம் செய்யலாம்னு தள்ளி போடாதீங்க. உங்களுக்கு உரிய வேலை எதையோ அதை சரியா செய்யணும். இப்ப இருக்கக்கூடிய கால நேரத்துக்கு நீங்க அந்த வேலையில மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டா இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்ககிட்டயே நெருங்காது.
அதே போல பேசும்பொழுது உங்களை யாராவது தவறா பேசிட்டாங்கன்னா அந்த நிமிஷம் மனசு கஷ்டப்பட தான் செய்யும், இயற்கை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு நீங்க அதுலயே இருக்கக்கூடாது. வெளியே வந்துதான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில பிரச்சனைகளுக்காக அவமானப்படுறேன், அசிங்கப்படுறேன்னு ரொம்ப அதுக்குள்ளேயே போயிடுறீங்க, மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவீங்க, வெளியே எந்த வேலையும் செய்ய முடியாம தவிச்சிருவீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எல்லாரும் உங்களை விட அதிகமான பிரச்சனையில இருந்தாலும் வெளியே யாருமே காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அத மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. எத்தனையோ பேர் போலி முகங்களோடு உங்களிடம் பழகுவாங்க. அதே போல போலியா தான் பழகுவாங்க. ரொம்ப நல்லவங்களெல்லாம் பழகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏமாத்துறதுக்கான ஆட்கள் தான் கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா உங்களோட வேலை சரியாக அங்க நடக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா வேலையெல்லாம் செய்ய முடியாது, பாதிப்புகள் ஏற்பட்டுடும், பிரச்சனை பெருசாகும், விரயங்கள் ஏற்படும், நிறைய தேவையில்லாத விஷயத்துல உங்க பேர்ல அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனமா போகும். வண்டி எடுக்கிறீங்கன்னா பார்த்து நிதானமா எடுக்கணும். அது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். வேகம் இருக்கக்கூடாது. மேஷராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப இப்ப ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே கொடுத்துருக்கங்க திரும்பி வரலங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே அந்த சிக்கல்கள்ல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் இப்ப புதிய சிக்கல் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமானாலும் வந்துடும். ஆனா இப்ப மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் போன பணம் வராமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படியே வந்தாலும் அது முழுசாலாம் வராது. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சமா கண் தொடைப்பு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு வாய மூடுற மாதிரி இருக்கும். சரி பேச வேணான்ற அமைதியா போறதுக்கான வழிதான் இருக்கு. ஆனா முழுசா சேர்வதற்கான இந்த காலகட்டம் இல்லைங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. செவ்வாய் நீச்ச நிலையில இருந்து இப்ப 4வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு வராருங்க. நீச்சகதியில இருந்து 4வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு வர்றது ரொம்ப பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமானா இல்லைங்க. ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்துடும். ரொம்ப நல்லதாவே இருக்காது. அதுவும் இந்த 5வது இடம் சொல்றது கூட பிறந்தவர்களோட பங்காளி பிரச்சனைகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட பிறந்தவங்க இப்ப சொத்து பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 5வது இடத்துல இருந்து உங்களுக்கு சகோதர வழியில் பல சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பண விரயமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அலைச்சல் ஏற்படும். ஒரு வேலையை முழுசா உங்களால செய்ய முடியாமல் நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இப்ப இருக்குது. இந்த காலகட்டத்தை ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை ஏற்படுதுன்னும் பொழுது ரொம்ப கவனமா தாங்க இருந்தாகணும். சொத்து விற்கக்குள்ள ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். ஏன்னா உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா கணக்கு பார்த்து சரியான அமைப்புல இருக்கான்னு பார்த்து நிதானமா செய்யுங்க. நீங்க எவ்வளவு உஷாரா இருக்கிறீங்களா அப்படின்ற எண்ணத்தால உங்க கூட பிறந்தவர்களே உங்களுக்கு தேவையில்லாத வம்புகளை பேசுவாங்க. வம்பு பேசி அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு முன்னாடியே தெரியுதுன்னா சில இடங்களில் அமைதியாக விலகுவதற்கு வாய்ப்பு இருந்தா விலகிடுங்க. இல்லையா உள்ள பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு நீங்க இருக்கிறீங்கன்னாலும் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க. நீங்க என்ன பேச வரீங்களோ அதை கரெக்டா பேசிட்டு அதே இடத்துலயே நில்லுங்க. மாத்தி பேசுறது இப்போ ஒரு பேச்சு அப்புறம் ஒரு பேச்சுன்னு குழப்பாதீங்க. தெளிவா என்ன வேணுமோ அதுலயே அந்த பாயிண்ட்லயே நிக்கணும் கடைசி வரைக்கும். அப்பதான் மற்றவங்களுக்கும் புரியும் நீங்க சரியாதான் இருக்கீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். தொழில் செய்யக்கூடியவர்களும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அதே போல தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்ப நீங்க புதுசா ஆட்களை எடுக்கிறீங்கன்னா பார்த்து கரெக்டா அவங்க உங்களுக்கு சரியான ஆட்களா, அவங்களால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்குமான்னு பார்த்து எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்ப விரயத்துல சனி பகவான் இருப்பதனால சில சிக்கல்கள் ஏதோ ஒரு ரூபத்துல வரும். அது இத மாதிரியான வழிவகையும் ஏற்படுத்திடும். அதனால ஆட்கள் எடுக்கும் பொழுது தெரிஞ்ச ஆட்களாக இருக்கணும். அவங்கள பத்தி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, டீட்டெயில் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு உள்ள விடணும். இல்லைன்னா இவங்க உங்களுக்கு தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி விட்டுடுவாங்க. அது இப்ப கொஞ்ச நாளாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க எது சாதாரணமா பேசினாலும் அது வாக்குவாதங்களாகவும் சண்டைகளாகவும் வாய் சண்டைகளாகவும் மாறுவதற்கான சூழ்நிலையே தான் இருந்துட்டு இருக்கு. அதே அமைப்பு தான் இன்னமும் இருக்கு. எத்தனையோ இடத்துல நீங்க ஒண்ணு சொல்லியிருப்பீங்க, தவறா புரிதல் ஏற்பட்டு உங்களை பத்தி அவ்வளோ தவறா தரக்குறைவாலாம் பேசியிருப்பாங்க. அதையும் கடந்துதான் வந்துட்டு இருக்கீங்க.
ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் எப்படியா இருந்தாலும் எண்ணங்கள் வந்து உயர்வான எண்ணத்திற்கு சொந்தக்காரர்கள் தான். அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியா எடுத்துட்டு போனா 48 நாட்கள் நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சாகணுங்க. அதுல ஒரு நாள் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நல்லது. அந்த 48 நாட்களுக்குள்ள ஒரு நாள் திருச்செந்தூர் போயிட்டு முருகனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க. உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும், கண் கூட தெரியும். ஆனா 48 நாள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு, எந்த கோவிலா இருந்தாலும் முருகனுக்கு போயிட்டு நெய் தீபம் 2 தீபங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டே வாங்க தொடர்ந்து. அது செவ்வாய்க்கிழமையில போகும்பொழுது செவ்வரளி பூ கிடைச்சதுன்னா அதை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு, 48 நாள் என்னால முடியாதுங்க கஷ்டங்க அப்படின்னும் பொழுது கிடைக்க நேரத்திலாம் செய்யுங்க. ஆனா முழு பலன் எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த 48 நாட்களும் நீங்கள் தொடர்ந்து செய்தால் மாற்றங்கள் ஏற்படும். திருமண யோகம் உண்டாகும். முதல்ல திருமண தடையா இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகும், கல்வி யோகம் உண்டாகும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகப்படியான கூர்மை இல்லாமல் அமைதியா போவார். சனி பகவானால பெரிய சிக்கல்களோ பெரிய பிரச்சனைகளோ இருக்காது, நிதானமா கொண்டுட்டு போவார். அதே போல செவ்வாய் பகவான் வந்து முருகனை வழிபாடு செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. உங்களுக்கு எதை மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் முருகபெருமான் அதை தடுத்து நிறுத்தி உங்களை ஆட்கொண்டு நல்லபடியா வாழ வைப்பார். அதனால தொடர்ந்து 48 நாட்கள் முருகன் கோவிலுக்கு நீங்கள் தினம்தோறும் காலையில செவ்வாய் ஹோரையில போறது ரொம்ப சிறப்பு. செவ்வாய் ஹோரையில போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்பட்டுடும். முடியாதவர்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப தயவு செஞ்சு போய் தான் வரணும், வேற வழி இல்லை. இதையெல்லாம் கடைபிடித்தால் தான் மாறும். 48 நாள் அப்படியே மாறிடுமானா மாறாது. ஒரு சில விஷயங்களை நீங்கள் உறுதியோடு இருக்கணும். செய்யக்கூடிய வேலைகள்ல தெளிவா செய்யணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாதுங்கிறதுல உங்களுக்கான வழிவகையை நீங்க தான் தேடிக்கணும். முயற்சிகள் சரியா இருக்கணும். பொருளாதார ரீதியா பல விஷயங்களை நீங்கள் திருப்பி சிந்திச்சு யூஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாம தடால் புடால்னு பணத்தை எடுத்து விரயம் பண்ணக்கூடாது. விரயத்துல இருக்காரு சனி பகவான். முடிந்த வரைக்கும் எந்த ஒரு பொருளாவது வாங்கணும்னா இது வேணுமா வேணாமான்னு பல முறை யோசிங்க. இன்னைக்கே வாங்கித்தான் ஆகணுமா, ஏன் திருப்பி வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரணும். எடுத்தங்கவுத்தன்னு ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேணுன்றதை வாங்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பது ரொம்ப பிடிக்கும். மேஷராசிக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஆடம்பரமா இருக்கணும், மற்றவங்க முன்னாடி கௌரவமா இருக்கணும், கரெக்ட் எல்லாம் சரி. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்தா போல மாத்திக்கணும். இது தப்பு கிடையாது, ஆடம்பரமாவோ அழகாவோ இருப்பது தவறு கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க எது செய்தாலும் அது தவறா மாறிடும். அதனால முடிந்த வரைக்கும் நீங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு, முருகன் வழிபாடு தொடர்ந்து 48 நாள் தீபம் ஏற்றி தான் ஆகும், வேற வழியே கிடையாது. ஒரு நாள் திருச்செந்தூர் போயிட்டு வரணும். குலதெய்வ வழிபாடு சிறப்பு. இதையெல்லாம் செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அத்தனை வகையிலும் இருக்குது. ஏன்னா இந்த 48 நாட்களை நீங்கள் வீணாக்காமல் செய்யும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுங்க. சிக்கல்கள்ல இருந்து தவிச்சு நீங்க கூட சிக்கல்ல இருந்தவங்க கூட இப்ப சிக்கல் இல்லாம மாறிடுவீங்க. முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் யார் என்று யோசித்து அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எடுத்தங்கவுத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க. உங்களோட உறுதித்தன்மை என்னன்னு பார்த்துக்கோங்க. 48 நாள் கண்டிப்பா கோயில் போய் தீபம் போடணும்னா அது எப்படியா போடுங்க. எப்படியாவது போய்தான் ஆகணுன்ற முயற்சியோட செய்யும் பொழுது உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களை தேடி வரும். அத்தனை நன்மைகளும் உங்களை தேடி வரும். இதனால பல காலங்கள் இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான காலமாக தான் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த காலமே உங்களுக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓங்கி மேலோங்கி நிற்கக்கூடிய ஆட்களாக வந்துருவீங்க.